சற்று முன் வெற்றி 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 செந்தில் பாலாஜி நாளை விடுதலை. என்னங்க சொல்கிறீங்க? செந்தில் பாலாஜி விடுதலையா? அவர் மீது பார்த்திங்கன்னா ஊழல் வழக்குகள் போட்டிருக்காங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 15 நாட்கள் கேட்டிருந்தாங்க அமலாக்கத்துறையினர். ஆனால் 8 நாள் கொடுத்து அதுலேயுமே இன்னும் 2 நாட்கள் இருக்கே, எப்படி அவர் விடுதலை அப்படின்னு நீங்கள் ஃபேக் தகவல் தானே சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இல்லைங்க. உண்மையான தகவல் மட்டும்தாங்க நம்ம சேனலில் கொடுப்போம். என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையினர் கூறிய 8 நாளில் 5 நாள் முடிஞ்சிடுச்சுங்க. இன்னும் 2 நாள் இருக்குங்க. நாளை பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷனுங்க. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 மந்த்தாவது எப்படியும் ஆகும். எந்த ஒரு நபராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த பழையபடி பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிறதுக்கு எப்படியும் 1 மாதங்கள் ஆகும். ஆனால் அதற்குள்ளாக பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வழங்கி அந்த 8 நாள்கள் முடிஞ்சு போயிடும். அமலாக்கத்துறையினர் வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால் இப்போயே என்ன தெரியுது அப்படின்னா, செந்தில் பாலாஜி விடுதலை அப்படின்னு தாங்க பொருளே. இப்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே அமலாக்கத்துறையினர் எப்படி விடுவாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறையினரே தற்பொழுது பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா தற்போது கொடுக்கப்பட்ட 8 நாள்லேருந்து நிறைய நாள் நீட்டிப்பு வேணும். அவர் பார்த்திங்கன்னா அந்த 8 நாளுமே மருத்துவமனையிலேயே செலவழிச்சிட்டாரு. எங்கள் கூட விசாரணைக்கு எதுவுமே வரல, தீர்ப்பை மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம செந்தில் பாலாஜியின் மனைவி பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு கொடுக்குறாங்க. எங்கள் ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு கேஸ், இந்த பக்கம் ஒரு கேஸ். எதை பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறதுன்னு தெரியலைங்க. என்னுடைய கணவருக்கு பார்த்திங்கன்னா பெரும் துன்பங்கள் கொடுக்குறாங்க. ஒழுங்காக ப்ராப்பரான சிகிச்சை அளிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தடைப்படுத்தி நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா விசாரணை கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இவரோட செயல்பாடுகள், இவரோட ஆரோக்கியம் நல்லா ஆன பிறகு தான் பார்த்திங்கன்னா அது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதற்குள்ள டைம் முடிஞ்சிருங்க. டைம் இஸ் கோல்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சது அப்படின்னா மீண்டும் அமலாக்கத்துறையினர் வரதுக்கு இன்னும் தாமதங்கள் ஆகுங்க. ஆனால் தற்போது ரிலீஸ் ஆகிறது நிரந்தரமாக விடுதலை கிடையாதுங்க. முக்கியமானது தாங்க, நிரந்தரமான விடுதலை கிடையாது. அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் வெளியே இருக்கலாங்க. ஏன்னா எந்த டைமில் இருந்தாலும் வேறு கேஸ்கள் பார்த்திங்கன்னா அவர் மீது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா நாளை விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே விசாரணை பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கணும். இதை தான் பார்த்திங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே ஒரு ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. எய்ம்ஸ் மருத்துவர்கள் உள்ளே போனால் கண்டிப்பாக உண்மை மட்டும்தாங்க வரும். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராலாம் ஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆகுதா, ஆப்ரேஷன் பண்ணாமே இருக்காங்களா அப்படின்லாம் டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.